அழகுருதி கையோனே ஆறுமுகனின் அண்ணனான ஐங்கரனே எம்மை காக்கும் பிள்ளையாரே பழகு தமிழ் கோலங்கள் பக்கம் வந்து பாவவினை தீர்ப்பவனே ஐயாவாவா. கழுவநகர் அனிலிருந்து எங்கள் வாழ்வை கண்ணாரக் கண்டு மனம் குளிர்ந்து நாடும் பழுதொன்றும் வாராமல் காக்க வேண்டும். பார்வதியின் திருக்குமரா அருள் செய்வாயே. அழகுதுதி கையோனே ஆறுமுகனின் அண்ணனான ஐங்கரனே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் புதுசு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கழுதாவள பிள்ளையார் கோயிலில் நிற்கும். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தம், அதால் இன்றைக்கு தான் கடைசி நாள். இன்றைக்கு நாளையோட கோயில் எல்லாம் அப்படியே முடிஞ்சிடும். நாளைக்கு தீர்த்தம். இப்போ நேரமே சரியாக 10:30 ஆகிட்டு. நித்திரா கலக்கத்துக்காக என்ன கதைக்குன்னு தெரியல. நம்ம சேனல் புதுசு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே நிற்கும் பார்த்தீங்கன்னா கழுதாவள வழி பிள்ளையார் கோயிலெலாம் நிற்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிற சாமியை கும்பிட்டோம். இப்போ இங்கேருந்து போக போகிறோம். இப்போ நீங்களே என் கூட இருந்து கழுதாவள பிள்ளையார் கோயிலுக்கு போகிற மாதிரியே ட்ராவலாக இருக்கும். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அதில் வந்துக்காரு. ரெகுலராக வீடியோ பார்க்குறீங்கன்னு நன்றியா. நமக்கு எப்படியும் சப்போர்ட் பண்ணுறவர். இப்போ கோயிலுக்கு போகலையா ப்ரோ? ரைட் போகிறீங்களா? இன்றைக்கு என்ன பூசை? இன்றைக்கு கடைசி பூசை. இன்றைக்கு நாளைக்கு தீர்த்தம் மாம்பழம் திருவிழாண்ணே. சரி, அப்போ போமா அப்போ நம்ம கோயிலுக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கழுதாவள கோயிலுக்குள்ளே போக போகிறோம். எப்போயுமே நம்ம ட்ராவல் பண்ணுற பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என் கூடயே சேர்ந்து அந்த ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கணும். அதுக்காக தான் நான் அப்படியே எடுக்கிறேன். மற்றாக்கள் மாதிரி நமக்கு செய்தி வாசிக்கிறதுலாம் செட் ஆகாது. கொஞ்சம் நம்ம இங்கேருந்து கவர் பண்ணிவிட்டு அப்படியே போவோம். ஏன் கவர் பண்ண போகிறோம்? அப்படி இறங்கிட்டு போகிற வடிவா கோயிலுக்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸ், அது நுழைவாய்வு. எவ்வளோ அழகாக இருக்குது. லைட் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு சும்மா பிரமிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆளை மீட் பண்ண அதில் உண்மையாக நமக்கு ஒரு சந்தோஷம் தான். சரி, ஓகே, நம்ம இப்போ உள்ளே போவோம். நிறைய கடையில் வந்து நிற்கும். கடையெல்லாம் பார்ப்போம், கோயிலை சுற்றி பார்ப்போம். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருந்து வரையெல்லாம் இருக்கும். அவங்களுக்காகலாம் இந்த வீடியோ. ஓகே, இப்படியெல்லாம் டிராஃபிக் எல்லாம் வரும். என்ன பார்க்கிங் போட சொல்ல போகிறாங்களா? இல்லை, நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போட்டுட்டோம். இல்லைங்க, பார்க்கிங் போகிற இடத்த பார்க்கல. நிறைய பார்க்கிங் போகிற இதெல்லாம் வந்துட்டு இப்போ ஹெல்மெட் கொண்டு போகிறதுக்கு நம்மளோட ஃப்ரண்ட் பொடின்னு இருக்கான். அதெல்லாம் பரவாயில்ல. பார்க்கிங் போகிறதுக்கு முன்னுக்கு தான் போடணும். எங்கே போட சொல்கிறாங்க? நேராவா? சரி, ஓகே. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நேராகவே போகணும். இப்போ இதே கடைசி நாள்ன்றபடி பார்த்திங்கன்னா ஆக்கள் சரியான க்ரௌடாக தான் இருக்குது. மக்கள் கூட்டம் அளப்பாயுது. என்ன ப்ரோ அப்படியா? நிறைய வெளிநாட்டு இருக்க நண்பர்களை பார்த்தீங்கன்னா கவலையே படாதீங்க. ஏண்டா நீங்கள் நேரில் என்ன செய்வீங்களோ அதை தான் இப்போ செய்ய போகிறோம். மற்றாக்களை மாதிரி டீசெண்டாக டிசிப்ளினில் அதெல்லாம் நமக்கு வராது, செட் ஆகாது. என்ன எப்படி நம்ம வீடியோ எடுப்போமோ அதே மாதிரியே வரும். யாரா அவங்க பேங்கில் அவன் இந்த ஏடிஎம்ல காசு எடுக்கலாமா? அதில் பேர் அவன்கிட்ட கேட்கணும். இனியோட இருக்குல்ல மசாஜ் பண்ண போகிறாங்களடா. இல்லை இல்லை, என்எஸ்பி வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாம்புராம் கோயில். இந்த கோயில் வந்து நாம்புராம் கோயில். கொஞ்சம் படியாக காட்டுங்க ப்ரோ. காட்டுங்கடா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நாம்புராம் கோயில். போகிற வழியில் ஏறிக்கு இந்த கோயில் வந்து. இப்போ நம்ம இந்த நுழைவாய்க்குள்ளே போக போகிறோம். இப்போ இவங்க இந்த சாயை திறந்து வச்சுக்காங்க, என்எஸ்பி. சரி, ஓகே, நம்ம இங்கே இப்போ வீடியோவை கவர் பண்ணுறோம். மைக்கில் விளங்க அந்த சவுண்ட் சரியா நிறைய சவுண்டாக இருக்கு. என்ன பார்க்கிங் முன்னுக்கே போட வச்சுருவானோ? எங்க போய் தொங்கலுக்கு பண்ணுவாமா? என்ன செய்வதன் மூலமாக எங்க எங்க பார்க்கிங் எங்க உள்ளே தொங்கலா? நல்ல உனக்கு நல்லா இருக்கணும். நடக்கிற நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு பாத்தியா? ஏ
பாவட்டாப்பா ஏன் நீ அப்படி செய்கிற நீ அவங்களுக்குலாம் ஏன் பின்னுக்கு வர ஆக்கிற பார்க்குறல வேட்டியை கிளப்புறான் உடனே என்ன சரி பாக்கி முடிஞ்சதோ இந்த மாதிரி தான் ஹெல்மெட் இல்லாம வருவோம் எங்களை பிடிச்சிட போல யாரும் நிறைய கடை இருந்தது போல கடையில் நிறைய கடையில் வந்துருக்கு அந்த வரைக்கும் கடை இல்லை துப்புரா இந்த சரியா கடை வந்துருக்கு அந்த வீடியோ இருக்கிற மூணில் இல்லை ஏண்டா நம்ம வீடியோ எடுத்தால் கொஞ்சம் இதாக இருக்கணும் பார்க்குற ஆட்களுக்கெல்லாம் ஒரு இதாக இருக்கணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோயில்கள் எப்படி இருக்கும் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கு தான் கூடுதல் வர இதாக இருக்கும் எப்படி இருக்கும் இந்த கோயில் எப்படி இருக்கும் பார்க்கணும் போல இருக்கும் அவங்களுக்காக தான் ஒரு முட்டை ஒரு பெரிய முட்டை உடைக்க போனேன் ஒரு முட்டை உடைக்கல அரைச்சாவோ கோவைக்கில் உனக்கு நான் வாங்கி தரேன் சரியா குச்சி முட்டாய் குறி ரொட்டி எல்லாம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் நடக்குது அன்னதானம் கொடுக்காங்க அது சாப்பிடுவோம் டை ஒரு வேட்டி ஆடி போய் தான் போகிறேன் டை என்ன எங்கே விசில் அடிச்சது நாங்கள் அங்கே கூட பார்க்க பண்ணிட்டு வரது என்னத்தை விசில் அடிச்சா யாருக்கு தெரியல வாக்கிங் போட்டு தரேன் அந்த வந்துட்டேன் தலைவர் அண்ணன் பாரு வழி விடுங்க என்ன அங்க நடக்கணும் திரும்பி கூத்துறா வண்டி அதுக்குள்ள இடையில மூட போறேன் எக்ஸ்கியூஸ் மீ உன்னோட சொல்லிருக்கடா சொன்னேனே முக்கியமான கட்டத்துக்கு நான் சரியா நிப்பாட்டிடுவான் எங்கேயாவது இருந்து கேட்க நான் இந்த பைக்கில் என்ன பார்க்கிங் படிச்சுக்கிட்டு இதெல்லாம் இங்கே என்னது பார்க்க போட்டிருக்காங்க அண்ணா பைக் பார்க்கிங் எங்கே இருக்கு உள்ள பைக் பார்க்கிங்கண்ணா என்ன காசு படைக்கிறதா இல்லை இப்போ தாரா ஃப்ரீ தானே இல்லை இதெல்லாம் எடுக்கலையா டிக்கெட் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதான் டிக்கெட்லாம் ஃப்ரீயாக கொடுங்க பைக் பார்க்கிங் ஃப்ரீ டிக்கெட்டை மாட்டுங்க அவனை அமௌண்ட் தப்பாட்டு இது என்னடா இது பார்க்கிங் எல்லாம் வேறு ஒன்று மாடா இது இதுக்கு நம்மளோட பைக் எங்கே தேடி எடுக்கிற ஓ மை காட் இந்த வந்துட்டேன் தலைவர் எங்க குறுக்கால எதுக்கால போகணும் பட்டு இறங்குடா பின்ன மாடு மாதிரி இருக்கா வரணும் உங்களை பக்கத்தில் வரணும் நீங்க ஆள் சரி இந்த மனசு தானே தங்கம் பக்கத்தில் போடச்சிட்டீங்க ப்ரோ அழுதிட்ட எங்கள் குரல் கேட்டு ஐயா அருள் தந்து எமை காத்து அபயம் தந்தாய் படுகொன்றும் வாராமல் காலமெல்லாம் இவ்வளோ பைக் பார்க்கிங் தான் ஃபுல்லாக ஆனால் பைக் பார்க்கிங்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இலவசம் காசு இல்லை ஆனால் இந்த மாதிரி காசு எடுக்கலடா அதிசயம் அற்புதம் இப்படி எல்லாரும் காசு எடுக்க மாட்டாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் தான் இதான் நாங்கள் இப்போ ஹெல்மெட் பாக்கி போட போகிறோம் நம்ம ஆக்களை கவர் பண்ணிடுவோம் என்ன எங்கே டே விளையாட்டு இதில் வந்துடா இந்த முறை சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுல வந்துடா ஓ நீ சின்ன பிள்ளை தான் ஆனால் நான் குழந்தை ஆற இடையில கையை நீட்டு பார்த்து பயந்து போயிட்டேன் நானும் இங்கெல்லாம் வந்து அன்னதானம் கொடுக்காங்க இதுக்கால நேராக வருதா சொன்னா
அழகன் நம்மளோட பங்குகள் வருது கையை காட்டு வல்ல உருக்கிடா கூப்பிடுறது எழுகிறாரு அது எங்க போனா நம்மள கிளையில் தெரியுது இல்லை எல்லா பக்கம் நம்ம போட்டோஸ் எடுத்து இல்லையா ஒரு நாளும் இவரை விட்டு நமக்கு சுத்தி போட்டுவாரு பரவாயில்லையா எங்க போறீங்க நீங்க இப்ப லைவ் இல்ல ப்ரோ 4:05 மணிக்கு ரிலீஸ் ஆகும் சொல்லுங்க ப்ரோ என்ன 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 சொல்லணும் என்ன கேட்கணும் ஹைராமன் தானே ப்ரோ கதிர்காமன் தானே ப்ரோ எவ்வளவு தள்ளி வச்சிருக்கீங்க ப்ரோ இதை அப்படியே கவர் பண்ணு பாபுரி கோயிலை கவர் பண்ணிட்டேன் தாக்கல கவர் பண்ணது காட்டா அங்கே பார்த்து காட்டுவோம் முன்னுக்கு அடுத்து போமா இங்கே வரும் புள்ளி அடிக்க கொஞ்சம் கூட்டு அறிவிழந்து நான் செய்த பாவம் எல்லாம் அருட்கடலே பொறுத்தருள வேண்டும் ஐயா இனி எனக்கு உங்கடலை தொழுவதெல்லாம் இப்புவியில் வேறு பணி கிடையாதையா விழியிழந்த அந்தகன் போல் தவிக்கும் என்னை விநாயகரே காத்தருள வேண்டும் அப்பா அறிந்துடலும் போனாலும் எனது ஆவி அனுதினமும் உன்னை துதிக்க வரம் தாரும் ஐயா அறிவிழந்து நான் செய்த பாவமெல்லாம் அருட்கடலை பொறுத்தருள வேண்டும் ஐயா இனி எனக்கு உன் கடலை தொழுவதல்லால் இப்புவியில் வேறுபடி கிடையாதையா விழியிழந்த அந்தகன் போல் தவிக்கும் என்னை விநாயகரே காத்தருள வேண்டும் அப்பா அழிந்துடலும் போனாலும் எனது ஆவி அனுதினமும் உன்னை துதிக்க வரம் தாரும் ஐயா வெள்ளியினால் செய்தலகு முள்ளும் போட்டு புள்ளிமயில் காவடியை தோளில் வைத்து சுள்ளன்று சுடும் வெயில் பாதம் தீய சுற்றி வந்தேன் உன் கோவில் வீதியெல்லாம் உள்ளமது உனை நினைத்தே குருகுதையா உன்னை எல்லால் வேறு துணை எனக்கு இல்லை பள்ளமதை நாடி வரும் மழை நீர் போல பக்கம் வந்தனது உயர் களைவாயப்பா வெள்ளியினால் செய்தலகு முள்ளும் போட்டு புள்ளிமயில் காவடியை தோளில் வைத்து சொல்லென்று சுடுமேல் பாதம் தீய சுற்றி வந்தேனும் கோயில் வீதியெல்லாம் உள்ளமது உனை நினைத்தே ஒரு கதையாக
கற்காத குணம் இல்லை. பள்ளமது நாடி வரும் மழை நீர் போல பக்கம் வந்தெனது உயிர்களை வாயப்பா. கொடிய நோய் வந்தென்னை வருத்திடாமல் கொள்ளை கொலை குடிகளவு காமத்திற்கு அடிமையாகி நான் கெட்டு அழிந்திடாமல் அனுதினமும் காக்க வேண்டும் ஐயா உந்தன் அடிதொழுதே காலமெல்லாம் வாழ வேண்டும். அதனை விட வேறு ஆசை எதுவும் இல்லை. அடியவனாம் என அழைத்து அருள வேண்டும். ஐங்கரனே சுயம்புலிங்க பிள்ளையாரே. கொடிய நோய் வந்தென்னை வருத்திடாமல் கொள்ளை கொலை கொடிகளவு காமத்திற்கு அடிமையாகி நான் கெட்டு அழிந்திடாமல் அனுதினமும் காக்க வேண்டும் ஐயா உந்தன் அடிதொழுதே காலமெல்லாம் வாழ வேண்டும். அதனை விட வேறாசை எதுவும் இல்லை. அடியவனாம் என அழைத்து அருள வேண்டும். ஐங்கரனே சுயம்புலிங்க பிள்ளையாரே. அழகுதி கையோனே ஆறுமுகனின் அண்ணனான ஐங்கரனே எம்மை காக்கும் பிள்ளையாரே. பழகுதமன் கோலங்கள் பக்கம் வந்து பாவகினை தீர்ப்பவனே ஐயா. அழுவநகர் அணிலிருந்து எங்கள் வாழ்வை கண்ணார கண்டு மனம் குளிர்ந்து நாடும் அழுவென்றும் வாராமல் காக்க வேண்டும். பார்வதியின் திருக்குமராருள் செய்வாயே. பழகுதமிழ் கோலங்கள் பக்கம் வந்து பாவனை தீர்ப்பவனே ஐயா. கண்ட மனம் குளிர்ந்து நாளும் பழுதொன்று மாறாமல் பார்வதியின் திருக்குமரா. வெள்ளிலை சடங்கு செய்து வணங்கி வந்த வேடுவரின் தெய்வமாகி அருள்பாலித்தாய். பள்ளி கொண்டு கழுவை நகர் தன்னில் வாடும் பக்தர்களின் குறைகளையும் தீர்த்து வைத்தாய். கொல்வினைகள் சூடாமல் தொலைந்து போக துணையாக என்னோடு வாரும் ஐயா. அல்லாகி இருந்தவர்க்கு கருணை காட்டும். முருகனுக்கு வள்ளியம்மன் தக்க துணையர் எண்ணித் தகுந்த வேளை தும்பிக்கை நீட்டி ஆனை வடிவில் வந்து புரிதமுடன் திருமணமும் நிகழச் செய்தார். கும்பர்களும் தொழுகின்ற உமாவின் மைந்தா உன் போல வேறு துணை எமக்கேதையா. உன்பாதம் மறைந்திட்டோம் ஐயாவா. அழுதாவளை பரியமந்த பிள்ளையாரே. தம்பியவன் முருகனுக்கு வள்ளியம்மன் தக்க
பழந்தமிழர் பண்பாட்டை பேணி காத்து பக்தியுடன் சைவத்தை வளர்த்து நாடும் அழகுடனே வாழ்வமைத்து வாழுகின்ற அழகு தமிழ் குலம் வாழும் பரியாமங்கள் கழுதாவளையினிலே கோயில் கொண்ட கஜமுகனே பாடமெல்லாம் காக்க வேண்டும். தொழுதுன்னை கும்பிட்டோம் ஐயாவாவா துங்கக் கரிமுகனே கழுவை நகர் பிள்ளையாரே. பழந்தமிழர் பண்பாட்டை பேணி காத்து பக்தியுடன் சைவத்தை வளர்த்து அழகுடனே வாழ்வமைத்து வாழுகின்ற அழகு தமிழ் குலம் வாழும் பரியாரே. வெற்றிலைக்கு பேர் போன பூமி என்று விருப்பம் கொண்டு பொற்பதத்தை நாம் தொடவே என்று வந்து பொலிகவளம் அமர்ந்து கொண்டாயோ. அற்புதங்கள் பல காட்டி அடியார் நெஞ்சில் ஆனந்த கூத்தாடி அருள் பாலிக்கும் முழுதான தெய்வம் நீதானையா. தத்துவத்தை தரணியிலே எல்லோருக்கும் எடுத்து காட்ட தாய் தந்தை இருவரையும் சுற்றி வந்து தம்பி வகை கொண்ட மாங்கனியை பெற்றார். வாய் பேசா சிறுவர்களை பேச வைக்கும் வண்டகர்கள் பிள்ளையாரின் அருளை பாட வார்த்தையின்றி தவிக்கின்றேன் வாமா ஐயா. வந்தவது வாழ்வுயர ரட்சிப்பாயே. மழை வெள்ளம் புயல் வந்து உயரப்பட்டோம் மாகடலும் சுனாமியாக வந்து கேட்டோம் விளைப்போம் ஆனாவின் மேலென்று கேட்டு பிள்ளையாரே நாம் உன்னை திண்டனிட்டோம். அழுதிட்ட எங்கள் குரல் கேட்டு ஐயா அருள் தந்து எமை காத்து அபயம் தந்தாய். அழுதொன்றும் வாராமல் காலமெல்லாம் நகர் பிள்ளையாரே காப்பாயப்பா. மழை வெள்ளம் புயல் வந்து துயரப்பட்டோம் மாகடலும் சுனாமியாக வந்து கட்டோம் பிழைப்போமா நாம் இனிமேல் என்று கேட்டு பிள்ளையாரே நாம் முன்னே திண்டனிட்டோம். அழுதிட்டு எங்கள் குரல் கேட்டு ஐயா அருள் தந்து அமை காத்து அபயம் தந்தாய். பழுதொன்றும் மாறாமல் காலமெல்லாம் அந்த குட்டியான கால் வச்ச மாதிரி இருக்கும். காப்பாய்
ஐயப்பா பணமிருந்தும் பறிவு காட்ட மறந்தேன் ஐயா, படித்தவரை மற்றோரை மதியா வண்ணம் மனம் போன போக்கிலே நடந்தேன் ஐயா, மாய வாழ்வு நிஜமன்றே நினைத்தேன் ஐயா, இனசனத்தை நான் ஒதுக்கி வாழ்ந்தேன் ஐயா, எனது செல்வம் அறிந்ததும் தான் கொடுத்தேன் ஐயா, மனமுருகி வேண்டுகிறேன் ஐயா வாவா. சுவாமி சுயம்புலிங்க பிள்ளையாரே அருள் செய்வாயே. அமர்ந்திருக்கும் கோலங்கண்டேன், குளமங்கும் கூடவல்லி பூத்திருந்து குழந்தைகள் போட்டு கலிக்கும் காட்சி கண்டேன், வளம் கொஞ்சம் கடுவை நகர் வீதி எல்லாம் வடிந்து வரும் காவடிகளாட்டம் கண்டேன், குளமெல்லாம் நினைவால் கடிக்குதையா, கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையாரே. முள்ளெல்லாம் குத்து வாங்கிட்டாங்க, பச்சை மண்ணாங்க சட்டிதனை தலையிலேந்தி கஜமுகாவும் திருவடியை மனதில் எண்ணி பக்தரெல்லாம் கோயில் வாசல் வந்து நின்றால் பரவசத்தால் மேனி எல்லாம் நடுங்குதையா, அற்புதங்கள் காட்டும் உங்கள் திருக்கோலத்தை அடியேனு மனதினமும் காண வேண்டும், சிலைக்குள் இருந்தம்மை காவல் செய்யும், கழுதாவளை பதியமர்ந்த பிள்ளையாரே. கோயில் வாசல் வந்து நின்றால் பரவசத்தால் மேனி எல்லாம் நடுங்குதையா, மனதினமும் காண வேண்டும், தம்மை காவல் செய்யும், கழுதாவளை பதியமர்ந்த பிள்ளையாரே. அறிவிழந்து நான் செய்த பாவமெல்லாம் அருட்கடலே பொறுத்தருள வேண்டும் ஐயா, இனி எனக்கு உன் கடலை தொழுவதெல்லாம் இப்புவியில் வேறு பணி கிடையாதையா, விழியிழந்த அந்தகன் போல் தவிக்கும் என்னை விநாயகரே காத்தருள வேண்டும் அப்பா, இந்துடன் போனாலும் எனது ஆவி அனிதினமும் உன்னை துதிக்க வரம் தாருமையா, அறிவிழந்து நான் செய்த பாவமெல்லாம் அருட்கடலை பொறுத்தருள வேண்டும் ஐயா, இனி எனக்கு உன் கடலை தொழுவதல்லால் இப்புவியில் வேறு பணி கிடையாதையா, விழியிழந்த அந்தகன் போல் தவிக்கும் என்னை விநாயகரே காத்தருள வேண்டும் அப்பா, அழிந்துடலும் போனாலும்
வெள்ளியினால் செய்தலகு முள்ளும் போட்டு புள்ளிமயில் காவடியை தோளில் வைத்து சுள்ளன்று சுடும்பையில் பாதம் தீய சுற்றி வந்தேன் வீதியெல்லாம் உள்ளமது உனை நினைத்தே உருகுதையா உன்னை எல்லால் வேறு துணை எனக்கு இல்லை பள்ளமதை நாடி வரும் மழை நீர் போல பக்கம் வந்தனது கடைவாயப்பா வெள்ளியினால் செய்தலக முள்ளும் போட்டு புள்ளிமயில் காவடியை தோளில் வைத்து சுள்ளென்று சுடுமையில் பாதம் தீய சுற்றி வந்தேனும் உள்ளமது உனை தெரிஞ்சது இந்த மேசம் பிள்ளைக்கு வரும் ஆள் கட்டி வச்சடிங்க தூண்ல ஆள் பூசுற தூண்ல எதுக்கு கட்டி வச்சடிக்கணும் இவரு மாமனிதன் இவரு மனிதன் மனிதன் மாமனிதன் இவரை பத்தி நான் நிறைய மாமா மனிதன் எது எடுத்தாலும் 500 ரூபா எது எடுத்தாலும் 500 ரூபா எது எடுத்தாலும் 500 ரூபா என்ன ப்ரோ என்ன மாதிரி ப்ரோ ஷூட்டிங்ல இருக்க ப்ரோ எது எடுத்தாலும் 500 ரூபாயா ஓ பாப்பா என்ன 50 ரூபாயாடா வாங்கடா அப்படி என்ன வாங்கம்மா வாங்க எந்த பொருள் எடுத்தாலும் 50 ரூபாய் 100 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் வாங்கம்மா வாங்க 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 இந்த இருக்கு கண்ணாடி கடை ப்ரோ பாதில நம்ம என்ன வேட்டி சட்டையுமா புது மாப்பிள்ளானே இதை நம்ம லான்ச் பண்ணுவோமா நீங்க வரத அவரு போறாரு நீ இந்த எங்களுக்கு பாட்டி தருவாரு இங்க எங்க சின்ன கங்கு வாழ நீங்க எங்க ப்ரோ ஆக்ஷன் கொடுக்கணும் மழை வெள்ளம் வருதான் திரும்பியும் என்ன திரும்பி இறங்குமா எங்க கடவுளே பொறிங்க பொறுங்க எல்லா இடத்துல நம்ம கல்யாணம் அதிகம் எங்கேயும் கண்ணாடியை மனக்கெடுத்தவளையா அப்ப நம்ம சரி அப்போ மனக்கெடுத்தவள பாப்போம் அப்படி நம்பி திரிக்கிறான். எப்படி நம்ம கதையா பரத்தலாம் பாத்தியா நம்மள கடை முடிஞ்சு எங்களுக்கு கடை இல்லையே
இதுதான் கடை நோக்கம். இதுக்கல போகணும். அடுத்து போனா அதுக்கல வந்தீங்க. இதான் வந்தீங்க. அதுக்கல வந்தவங்கள கடை முடிஞ்சா எத்தனை கடை வைக்க முடியுமா? கணக்கு போட உடம்பு இந்த சத்தெல்லாம் போயிட்டு 300 ரூபா. சீட்டை கொண்டு வாங்க. குழந்தைல பெருசா கடை அடிக்காது. குழந்தைல பெருசா கடை அடிக்காது. குழந்தைல கடை அடிக்காது. ஏன் தெரியுமா? பெருசா அடிக்காது கடையெல்லாம். இப்போ காட்டுக்கு போறாங்களா இந்த சாமான் அடிக்காது கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. எனக்கு வேறு ஒரு பாய்.